Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special snacks item bread வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 ஸ்லைஸ் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாங்க. இப்போ இது மாதிரி ஷாப்ஸில் இது மாதிரி நமக்கு டைப்ஸ் நிறைய சர்க்கிள், ஸ்டாரு, ஹார்ட் அது மாதிரிலாம் கிடைக்குது. நான் ஹார்ட் எடுத்திருக்கேன். சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா தான் ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டு நம்ம அழுத்தணும்னா அப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹார்ட்லாம் இது மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. நம்ம இதே மாதிரி வந்து டைமண்டு, ஸ்டாரு அது மாதிரிலாம் எந்த இது வேணுமோ அது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடல மாவு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கடல மாவு நம்ம 4 டீஸ்பூன் போட்டோம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோங்க. நம்ம கொஞ்சம் பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் முன்னால் இருக்க ஸ்டேஜில் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டோங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அவ்வளோதாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஷாப்ஸ்லேயே விற்குதுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்களா ஆர்டின் ஷேப்பில், இதை நம்ம வந்து இப்படி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிரெட் க்ரம்பில் இப்படி போட்டு இதில் நம்ம பெரட்டி எடுத்துடணுங்க. எடுத்து இங்கே வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்ஸும் பிரெட் க்ரம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வச்சு ரெண்டுத்தையும் தொட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் லைட் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம எடுத்து போடணுங்க. இல்லை ப்ரெட் வந்து கருகிடும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா போட்டதுமே மேலே எழுந்து வருது இல்லைங்களா, டக்குன்னு ஸ்லோ பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ஹீட் வைக்காதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதிகமான ஹீட் வச்சா நமக்கு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக மேலே வரும்போதே நம்ம எடுத்துடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு ரொம்ப நேரம்
எண்ணெயில் வைக்க வேண்டாம், எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஷர்ட்டாக போதும் நம்மளுக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. இதில் வந்து சாஸ் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.